சாலேஸ்வர காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. இந்தியாவில் ஒமிக்ரானோட பரவல் வேகம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக தொடங்கியிருக்குது. லாக்டவுன் ஏதாவது வந்துருமா அப்படிங்கிற கேள்வி மக்கள்கிட்ட திருமண பக்கம் எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த சூழலில் தான் பிரதமர் நாட்டு மக்களுக்கு ஒரு உரையாற்றினார் இன்னைக்கு. அதில் அவர் சொன்ன மிக முக்கியமான விஷயம், 15லேருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு தடுப்பூசி, அதாவது தடுப்பூசி ஜனவரி 3ஆம் தேதியிலேருந்து போடப்படும் அப்படின்னு சொல்லி அவர் அதில் ஒரு அறிவிப்பு முக்கியமானது வழியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜனவரி 10ஆம் தேதியிலேருந்து பூஸ்டர் டோஸ், அதாவது முதியவர்களுக்கு மட்டும் பூஸ்டர் டோஸ், அதாவது இப்போ வந்து ஏற்கனவே 2 டோஸ் போட்டாச்சு, 3ஆவது டோஸும் அது ஒரு பூஸ்டர் டோஸும் போடப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாக இருக்குது. இது வரைக்கும் 61% தடுப்பூசி அப்படிங்கிறது இந்தியாவில் போடப்பட்டிருக்குது. டிசம்பருக்குள்ள 100% தடுப்பூசி அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை நோக்கி தான் மத்திய அரசு பயணிச்சது. ஏன் இன்னும் வந்து எல்லாருக்கும் தடுப்பூசி அப்படிங்கிறது போட முடியல அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வி அந்த நேரத்தில் எழுந்து நிற்குது. தடுப்பூசி கொள்கையில் மத்திய அரசுக்கு இருக்கக்கூடிய தடுமாற்றம் தான் என்ன, ஏன் இந்த தடுமாற்றம் இருக்குது அப்படிங்கிறது தொடர்பாக நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த ஒமிக்ரான் தொடர்பாக தான் இன்றைய கேள்விகள் நிகழ்ச்சியில் விரிவாக பேச இருக்கோம். விவாதத்தில் பங்கேற்கிறதுக்காக நோய் தொற்று நிபுணர் டாக்டர் சுரேஷ்குமார் வந்திருக்காரு. வணக்கம். அதே போல் மருத்துவர் சங்கத்திலிருந்து டாக்டர் ரவீந்திரநாத், அதே போல் பொது சுகாதார வல்லுநர் சுந்தர்ராமன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். அதே போல் கொரோனா ஆராய்ச்சியாளர் டாக்டர் மேனகா மகேந்திரன் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். அதே போல் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி தனவேல் என்ன சட்ட நேரத்தினர் இருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். நான் சுரேஷ்குமார் சார் நிகழ்ச்சி உங்கள்கிட்ட ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். பிரதமர் சொல்கிறாரு, இங்கே முதலமைச்சர் சொல்கிறாரு, பார்த்தா ஒரு மாதிரி பயமாக இருக்குது, மக்கள் எல்லாமே ஒரு மாதிரி ஒரு சின்ன பீதியோடையே இருக்க ஆரம்பிக்காங்க. ஒமிக்ரானோட பரவல் வேகம் அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த அளவில் இருக்குது? இல்லை, இப்போதைக்கு இந்தியாவுடைய டேட்டா வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. உலக அளவில் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா இதோட பரவரத்தன்மை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி மேலை நாட்டுடைய டேட்டா காட்டுது. பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஆரம்பித்த சவுத் ஆஃப்ரிக்காலையும் சரி, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேயும் சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோடைய பரவரத்தன்மை வந்து அதிகமாக இருக்குது. பர்டிகுலராக யூகே ப்ளஸ் எல்லா யூரோப் கண்ட்ரிலையும் பார்த்திங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் ஜஸ்ட் வர ஆரம்பிச்சிருக்கு. பட் ஸ்டில் வந்து கேசஸ் வந்து பார்த்தா அந்த கம்யூனிட்டி லெவலில் என்டர் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ டெஃபினட்டாக ஒமிக்ரான் வந்து மற்ற கண்ட்ரீஸில் எப்படி பிஹேவ் பண்ணிச்சோ அதே மாதிரி தான் இந்தியாவிலையும் பிஹேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது வந்து பரவரத்தன்மையை வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நல்லாவே பரவறதுக்கான வாய்ப்புகள் இந்த வைரஸ்க்கு வந்து உண்டு. ஏன்னா அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து உருமாற்றம் நல்லாவே அடைஞ்சிருக்கு. அந்த உருமாற்றத்தினால வந்து பார்த்திங்கன்னா அது ஈஸியாக வந்து போய் அட்டாச் ஆகிறதுக்கு முடியும். ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு பரவறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. வேக்சின் போட்டவருக்கும் வருது, ஏற்கனவே இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தவங்களுக்கும் வருது. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து மேலை நாட்டிலேருந்து வந்துருச்சு. பட் இந்தியன் டேட்டாக்கோசரம் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் இட். ஸோ இந்தியாவோட இங்கவே கூட டாக்டர் நம்ம சென்னையில கூட எடுத்துக்கிட்டா கூட நம்ம ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலேயே மருத்துவர்களுக்கு அந்த முன்கள பணியாளர்கள்னு பார்த்து கிட்டத்தட்ட 39 பேருக்கு வந்திருக்குது. எல்லாமே 2 டோஸ் எடுத்தவங்க தான், வேக்சின் எடுத்தவங்க தான், அவங்களுக்கே வந்திருக்கு. இதெல்லாம் அப்புறம் நம்ம எப்படி சொல்கிறது, எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அதான் மேலை நாட்டுடைய டேட்டா அதான் சொல்லுது. வேக்சின் போட்டவங்களுக்கும் வந்திருக்கு, பூஸ்டர் டோசஸ் போட்டவங்களுக்கும் வந்து இது பிரேக் த்ரூ ஆகிருக்கு. ஸோ டெஃபினட்டாக ஒமிக்ரான் வந்து பார்த்தீங்கன்னா வேக்சின் போட்டாலும் வருது, 2 பூஸ்டர்ஸ் போட்டாலும் சில சமயத்தில் அதை பெனிட்ரேட் பண்ணி இந்த வைரஸ் வந்து வருது. இன்னும் முக்கியமான கேள்வி வந்து சீரியஸ்னஸும் ஹாஸ்பிட்டலைசேஷனும் குறைஞ்சிருக்கு. அதான் ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் நாம் எடுத்துக்கிட்ட தடுப்பூசிக்கு இது வந்து அப்போ கண்ட்ரோல் ஆகாதா? இல்லை, இது வந்து சீரியஸ்னஸ் தான் ப்ரிவென்ட் பண்ணுது. 30% தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் வராத தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுவும் 2 டோஸ் போட்டவங்களுக்கு, பூஸ்டர் போட்டவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் ஜாஸ்தி. பூஸ்டர் போடாத ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 70% ஆஃப் த டைம் ஈவன் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தாலும் சரி, இல்லை வேக்சின் போட்டிருந்தாலும் சரி, பூஸ்டரே போட்டிருந்தாலும் சரி, வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி, இப்போ இருக்கிற சூழலில் வந்து மக்கள் எந்த அளவுக்கு இன்னும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது? ஸோ என்ன சொல்லுது அப்படின்னா வந்து வேக்சின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30% தான் ப்ரிவென்ஷன் பண்ணுது. ஸோ மீதி வந்து ப்ரிவென்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வருது? இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்போஸ் ஆகிறால் தான் வருது. எங்கே எக்ஸ்போஸ் ஆகிறாங்க அப்படின்னா கூட்டமான இடத்துக்கு. ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறோம் உட்காந்து லாக்டவுன் போட்டுருவாங்களான்னு பற்றி பேசுகிறீங்க. பட் ஆனால் ஸ்டில் வந்து அது லாக்டவுன் அவாய்ட் பண்ணால் அன்னெசரி ட்ராவல்ஸ் அவாய்ட் பண்ணணும், அன்னெசரி க்ரௌட்ஸ் அவாய்ட் பண்ணணும், மாஸ்கோடைய வியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வியர் பண்ணணும். அந்த மாஸ்க்லாம் வந்து ஒழுங்காக யாரும் வியர் பண்ணுறதே கிடையாது. ஸோ அந்த ப்ரிவென்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தா மக்கள் வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. அதெல்லாம் வந்து விட்டிங்கன்னா டெஃபினட்டாக வேக்சின்ஸோட எஃபிகசி வந்து 30% வச்சுக்கணும். இன்னொன்று, கொரோனா மேலே இருந்த பயம் ஒமிக்ரான் மேலே இல்லையோ அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை? ஏன்னா நீங்கள் எல்லாருமே டாக்டர் எல்லாமே சொல்கிறது என்ன சொல்கிறீங்க, இது வந்து வேகமாக பரவும் ஆனால் பாதிப்பு பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப டாக்டர் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சதுனால சரி ஓகே இது ஒரு சளி காய்ச்சல் மாதிரி வந்துட்டு போயிடும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இல்லை, அது வந்து கொஞ்சம் தவறாக தான் சொல்ல முடியும். ஏன்னா கம்பேரிசன் டேட்டா வந்து நீங்கள் வந்து டெல்டாவோட தான் கம்பேர் பண்ணுறீங்க.
டெல்டாவோடு கம்பேர் பண்ணும்போது ஓமைக்ரானுடைய வீரியம் கம்மி. அதே வந்து வைல்ட் டைப் அந்த ஊஹான் டைப்போட கம்பேர் பண்ணும்போதோ இல்லை அந்த ஆல்ஃபா வேரியண்ட்டோட கம்பேர் பண்ணும்போதோ இந்த வீரியம் வந்து பார்த்திங்கன்னா அதிகம். இது டெல்டாவோட கம்பேர் பண்ணும்போது இந்த வேரியஸோட சீரியஸ்னஸ் வந்து கம்மியாக இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வேக்சினேட் பண்ணாத ஆளுக்கு இந்த வைரஸ் வந்தால் அகைன் வீரியம் ஜாஸ்தி தான். நாங்கள் சொல்கிறது வந்து வேக்சினேட் பண்ணாலுங்க 2 டோஸ் வேக்சினேட் பண்ணாலுக்கு இல்லை ஏற்கனவே இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அவங்களும் ஒரு வேக்சினேட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுடைய வீரியம் கம்மி. 2 வந்து டெல்டாவை கம்பேர் பண்ணும்போது இதோடைய வீரியம் வந்து கம்மியாக இருக்குது. பட் நீங்கள் அந்த வைல்ட் டைப்போட கம்பேர் பண்ணும்போதோ இல்லை ஆல்ஃபா வேரியண்ட்டோட கம்பேர் பண்ணும்போதோ இந்த வீரியம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து வீரியம் வந்து டெல்டாவோட கம்பேர் பண்ணி மக்கள் வந்து இது கம்மியான வீரியம் தான், இது வந்து ஸ்ப்ரெட் ஆகாதுன்றாங்க. 2 வந்து இது வரைக்கும் சோஃபார் வந்தவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வேக்சினேட் பண்ண ஆளுக்கு, அதுவும் பர்டிகுலர் 2 டோஸ் போட்டவங்களுக்கு, பூஸ்டர் போட்டவங்களுக்கு வந்திருக்கவே அதோடைய வீரியம் தெரியலன்னு தான் சொல்ல முடியும். நம்ம ஊரில் சஃபிஷியண்ட்டாக வேக்சின் பண்ணாத ஆளுங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்துங்கன்னா இந்த வந்து விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வைரஸ் தாக்கல் வரும்போது டெஃபினட்டாக வந்து சீரியஸாக வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 2 இந்தியா மாதிரி கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் ஜாஸ்தி. ஸோ வந்து ஈவன்தோ அவங்களுக்கு வந்து ஒரு மைல்டு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தால் கூட நம்ம வந்து அகைன் நம்ம ஏப்ரல் மேலே என்ன சந்திச்சோமோ, ஏப்ரல் மே 2021 சந்திச்ச நிலைமை வந்து வரத்துக்கு சான்ஸ் உண்டு. வந்து ஒரு 1 to 2% சீரியஸாக வந்தாலும் நம்ம ஊருடைய பாப்புலேஷன் ஜாஸ்தின்றதால டெஃபினட்டாக வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். சரி, நான் ரவீந்திரநாத்திட்ட போகிறேன். அதாவது வந்து இந்த டிசம்பருக்குள்ளே எல்லாருக்கும் தடுப்பூசி அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஆரம்பத்துலேருந்தே சொல்ல ஆரம்பிச்சது. ஆனால் ஒரு 61% அளவுக்கு தான் நம்ம கிட்டத்தட்ட நெருங்கி வந்திருக்கிறோம். இதுக்கு என்ன அந்த தடுப்பூசி வந்து எல்லாருக்கும் கொடுக்க முடியாதுக்கு என்ன காரணம்? நம்ம மத்திய அரசுடைய தவறான தடுப்பூசி கொள்கை தான். அதுபோல் நாட்டு மக்கள் எவ்வளோ தடுப்பூசி தேவையோ அந்தளவுக்கு வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுத்து பொதுத்துறை நிறுவனம் மூலமாக உற்பத்தி பண்ணல, போதிய தனியார் நிறுவனம் மூலமாக உற்பத்தி பண்ணல. அதெல்லாம் மிக முக்கியமான காரணம். அதுக்கடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபார் பீப்புள், அறிவியல் தொழில்நுட்பம் மக்களுக்காக இருக்க வேண்டும். ஆனால் இந்த மாதிரி வர பெருந்தொற்று காலகட்டத்தில் கூட அறிவியல் தொழில்நுட்பம் வந்து பெரிய மருந்து உற்பத்தி நிறுவனங்களுக்கான பன்னாட்டு நிறுவனங்களுக்கான லாபத்தை ஈட்டக்கூடியதாக தான் இருக்குது. அதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபைசர் நிறுவனத்துடைய லாபம் வந்து இந்த ஆண்டுடைய முதல் 3 மாதத்தில் அவர்களுடைய தடுப்பூசினால் மட்டுமே $350 கோடி வந்து அவங்க சம்பாதிச்சிருக்காங்க. அப்போ லாபத்தை மட்டுமே நோக்கமாக வைத்து கொண்டு அந்த நிறுவனங்கள் செயல்படுகின்றன. மத்திய அரசாங்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய 2 நிறுவனங்களுக்கு வந்து லாபத்தை ஈட்டி கொடுக்குற வகையில் தான் அவங்க வந்து அந்த தடுப்பூசி கொள்கையை வைத்து கொண்டு இது பண்ணாங்க. நாட்டு மக்களுக்கு இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே எல்லாருக்கும் நம்ம வந்து 2 டோஸ் தடுப்பூசி போட்டு ஆக வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவங்க செயல்பட்டுருந்தாங்க. அதில் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கலாம். அதில் தயக்கம் இருக்குது. அதுக்கடுத்து வந்து போலி அறிவியல் மிக முக்கியமான மக்களுக்கு இன்னும் அந்த இவங்களுடைய அவேர்னஸ் பிரச்சாரம் அப்படிங்கிறது போய் சேரலையா, இல்லை மக்களுக்கு அந்த தடுப்பூசி மேலேயே ஒரு பயம் இருக்குது, அது காரணமா? இல்லை, அதுக்கும் கொள்கை தான் காரணம். இப்போ வந்து எனக்கு முதல்ல இந்தியாவில் வந்து தடுப்பூசி நம்ம வந்து பாரத் பயோடெக்குடைய இதெல்லாம் வர்றப்ப, கோவேக்சின் வர்றப்ப முதல் கட்டமான பரிசோதனை முடிஞ்ச பிறகு ஃபஸ்ட்டு ஃபேஸ் ட்ரையல் முடிஞ்சோடனே அவங்க என்ன பண்ணாங்க, ஆகஸ்ட் மாதம் 15 சுதந்திர தினத்தன்னைக்கு முக்கியமான அறிவிப்பு வந்து பிரதமர் வெளியிட போகிறாரு. அதனால் இந்த யாரெல்லாம் கிளினிக்கல் ட்ரையல் பண்ணுறீங்களோ அவங்களாம் ஆகஸ்ட் மாதம் 15 முடிக்கணுங்கிற மாதிரி அவங்க சர்க்குலர்லாம் அனுப்பிச்சாங்க அந்த நிறுவனங்கள்லாம். அப்போ என்ன நோக்கம்னாக்க செகண்ட் ஃபேஸ் முடிக்கல, அதில் என்னென்ன பாதிப்பு வரும்னு தெரியாது நமக்கு. அப்போ வந்து ஒரு தடுப்பூசினா முதல்ல வந்து அதோடைய பாதுகாப்பு தன்மை வந்து பரிசோதிக்கணும், அதுக்கடுத்து எஃபிகேசியை பற்றி பார்க்கணும். அப்போ பாதுகாப்பு தன்மை பற்றி நம்மளுக்கு உறுதியாக தெரியாதப்ப நீங்கள் வந்து ஆகஸ்ட் மாதம் 15 தடுப்பூசி கொண்டு வர போகிறான்னு சொன்னோன்னே இந்தியாவில் விஞ்ஞானிகளே இருந்தாங்க, ஏராளமான மருத்துவர்கள் இருந்தாங்க, நாங்கள் தடுப்பூசி போட்டுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம் ஃபஸ்ட் வீக்கில் கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க புஷ் பண்ணாங்க. அப்போ என்னன்னாக்க ஒரு தடுப்பூசினா குறைந்தபட்சம் 3 கட்ட கிளினிக்கல் ட்ரையல் முடித்து அதோடைய பாதுகாப்பு எல்லாம் கடந்து தானே வந்துட்டோம் இல்லை இப்போ இல்லை, அதனால தான் நம்பிக்கைன்னு வந்துச்சுன்னு சொல்கிறேன். ஓகே, அப்போ ஆரம்ப கட்டத்தில் செய்த மிகப்பெரிய தவறு, அது காரணம் என்ன, பொலிட்டிக்கல் ரீசன்ஸ். உலகத்திலே இந்தியா தான் முதல்ல தடுப்பூசி கண்டுபிடிச்சோம், அது இந்திய பிரதமருடைய சாதனை அப்படின்னு சொல்லி உலகத்தில் பூஸ்டப் பண்ணுறதுக்காக அது மாதிரி அவசரப்பட்டாங்க. அப்போ உலக நாடுகள் பல நாடுகள் வந்து செஞ்சாங்கன்னு வச்சுக்கலாம். ரஷ்யா கூட ஸ்புட்னிக் வந்து அவசரப்பட்டு அவங்க கொண்டு வந்தாங்க, இதெல்லாம் பார்க்குறோம் நம்ம. அப்போ அந்த அரசியல் காரணம் இருக்குது. அதுக்கடுத்து வந்து சர்வதேச மார்க்கெட்டை பிடிக்கணும். அப்போ இந்தியாவில் அந்த மாதிரி இந்த தடுப்பூசி கண்டுபிடிச்சான்னு சொன்னாக்க பல பேர் ஆர்டர் கொடுப்பாங்க. அப்போ அந்த சர்வதேச சந்தையை வந்து இந்த நிறுவனங்களுக்கு பிடித்து கொடுப்பது. அப்போ பொருளாதார காரணம் இருக்குது, அரசியல் காரணமாக இருக்குது, அதில் அது உள்ளே ஒளிஞ்சிருக்கிறத பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்க துவக்க கட்டத்திலேயே இந்திய அரசாங்கம், இந்திய அரசுடைய பிரதிநிதிகள், பல்வேறு பிற்போக்கு சக்திகள் தொடர்ந்து சூடோ சயின்ஸு, அவுடேட்டட் சயின்ஸு, அறிவியலுக்கு புறம்பான விஷயங்கள் இது எல்லாத்தையுமே பிரச்சாரம் பண்ணாங்க. அப்போ அதனால் மக்கள் என்ன பண்ணாங்க, சரி அந்த மருந்து எடுத்துட்டாங்க, தடுப்பூசியை போட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி கூட மருத்துவத்துறை, தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவத்துறையை சேர்ந்த ஒரு கணிசமான பகுதியினர் என்ன நினைக்கிறாங்கனாக்க, குழந்தைகளுக்கு வந்து தடுப்பூசி இல்லை, அதனால் அவங்க வந்து ஹோமியோபதி மருந்தை கொடுக்கலாம், அரசு அதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான பிரச்சாரங்களை செஞ்சதுனால மக்கள் என்ன பண்ணுறாங்க, கபசுர குடிநீரை குடிச்சிட்டு இருக்கிறாங்க, ஹோமியோபதி மருந்தை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, அவங்க தடுப்பூசி வேண்டாம் நினைக்கிறாங்க. அதுக்கடுத்து இந்தியாவிலேயே அதிகமாக தமிழ்நாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க தடுப்பூசி எதிர்ப்பாளர் அதிகம். இந்த தடுப்பூசி எதிர்ப்பாளர் திட்டமிட்டே பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்களில் கடுமையான பிரச்சாரம் பண்ணுறாங்க.
அதுக்கடுத்து இவங்களுக்கு யார் பலியாரானாக்க கொஞ்சம் தயக்கம் இருக்குது பார்த்தீங்களா, தடுப்பூசி வேண்டாம் அதனால் பல்வேறு பாதிப்பு வருது அப்படின்னு தயங்குறவங்க வந்து தயங்கிட்டு போட மாட்டேங்கிறாங்க. அப்போ அதனால தான் நம்மை விட பகுத்தறிவில் குறைவாக உள்ள மாநிலங்கள் கூட அதிகமாக தடுப்பூசி போட்டிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து தடுப்பூசி வந்து குறைவாக இருக்குன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு வாரம் கேம்ப் நடக்குது, திருமண பக்கமெல்லாம் ஊசி போட்டுட்டு இருக்காங்க. ஊசி கிடைக்கலன்னு சொன்ன காலம் போய் வந்து கூப்பிட்டு பிடிச்சி போட்டுட்டு இருக்காங்க. ஆமாம், ஆனால் மக்கள் போக மாட்டேங்கிறாங்களே. கிட்டத்தட்ட 80 லட்சம் டோஸ் மேலே நம்மள்ட்ட இருக்குது. ஆமாம். ஆனால் என்ன பிரச்சனைனாக்க நான் சொல்கிற அதே காரணம் தான். அப்போ இவங்க வந்து அந்த தடுப்பூசி எதிரான கருத்தை வலுவாக பிரச்சனை பண்ணுறது சில கிராமப்புற மக்கள் மத்தியில், நகர்ப்புறத்தில் கணிசமான மக்கள் மத்தியில் ஒரு தயக்கம் இருக்குது. தயக்கத்தை நம்ம போக்க முடியும், கடுமையான பிரச்சாரம் பண்ணால் மக்கள் இயக்கமாக மாற்றினான். ஆனால் அந்த எதிர்ப்பாளர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து மாற்றவே முடியாது நம்ம. ஏன்னா தமிழ்நாடு தொடர்ந்து இந்த கொரோனா தடுப்பூசி மட்டும் இல்லை, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான பல்வேறு தடுப்பூசி கூட அவங்க தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. மஞ்சக்காமலை பி தடுப்பூசி கூட போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி முத்தடுப்பூசி போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் ஆர்டிஸ்ட் வருங்கிற மாதிரி தவறான பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்போ இதை வந்து மக்கள் நம்புகிறாங்க. யானைக்காலுக்கு வந்து வராமல் தடுக்கிறதுக்கான ஹெட்ரஸான் மாத்திரை ரொம்ப பாதுகாப்பான மருந்து, அது கொடுத்து இறந்து போயிட்டாங்க. தவறான பிரச்சாரம் தமிழ்நாட்டில் பண்ண வரலாறுலாம் உண்டு நமக்கு. அப்போ இதையெல்லாம் வைத்துக்கொண்டு வந்து அவங்க செய்யக்கூடிய பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்காக இந்த தடுப்பூசி எவ்வளோ முக்கியமானதுன்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு முறை உங்கள் வாயால் சொல்லுங்களேன். தடுப்பூசி ஏற்கனவே சார் சொல்லியிருக்காரு. இப்போ வந்து 2 தவணை தடுப்பூசி போட்டு பூஸ்டர் தடுப்பூசியும் போட்டாக்க இதுலேருந்து வந்து 70% தடுக்க முடியுங்கிறத சில விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயத்தில் சார் சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறது குறையுது, அதுக்கப்புறம் வந்து தீவிரமான நோய் வர்றது குறையுது, இறப்பு குறையுது, ஆக்சிஜன் தேவைப்படுறது குறையுது, ஐசியூ தேவைப்படுறது குறையுது. அப்போ வந்து தடுப்பூசி என்பது, கொரோனாவுக்கு தடுப்பூசி என்பது மிக மிக முக்கியம். அதுவும் இணை நோய் உள்ளவங்க கண்டிப்பாக போட்டுக்கணும். அப்போ வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த தவறான பிரச்சாரத்தை மக்கள் நம்பக்கூடாது. மிகப்பெரிய பாதிப்புலாம் எதுவுமே கிடையாது. எந்த மருந்தும் வந்து 100% சேஃப்டின்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயத்தில் இந்த தடுப்பூசியில் வரக்கூடிய பாதிப்பு ரொம்ப 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 மினிமம் தான். அப்போ அதை வந்து கருத்தில் எடுத்துக்கணும். இந்த தடுப்பூசி போடுறதுனால வரக்கூடிய பாதிப்பை விட தடுப்பூசி போடாதனால வரக்கூடிய பாதிப்பு தான் மிக 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 அதிகங்கிறத மக்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதில் தடுப்பூசி தைரியமாக போட வேண்டும். அவ்வாறு போட்டுக்கொண்டால் நிச்சயமாக இறப்பை தவிர்க்க முடியும், தீவிரமான நோயாளிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்பது எனக்கு கருத்து. சரி, நான் சுந்தரராமன் சார்ட்ட கேட்குறேன். ப. சிதம்பரம் வந்து ஒரு ட்விட் பண்ணிருக்காரு. அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த தட்டுப்பாட்டை சமாளிக்கிறதுக்காக தான் ஒரு டோஸுக்கும் இன்னொரு டோஸுக்கும் இடையில வந்து அரசு வந்து நீண்ட இடைவெளியை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிதானா? இல்லை இந்த நீண்ட இடைவெளி அப்படிங்கிறது வந்து நம்ம உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துமா? இல்லை, கோவிஷீல்டுல தான் அந்த நீண்ட இடைவெளி சொன்னாங்க, கோவேக்சினுக்கு சொல்லவே இல்லை. கோவிஷீல்ட்ல அந்த மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன் இருந்தது உண்மை. அந்த ரெக்கமெண்டேஷன் 8 வாரத்துல இருந்து 12 வாரம் நம்ம அதோட அவுட்டர் லிமிட்டுக்கு ஸ்ட்ரெச் பண்ணோம் 12 வாரத்துக்கு. அது ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. அந்த ஒரு தற்காலிகமான ஒரு சிச்சுவேஷனுக்கு அது கவர்மெண்ட் அந்த அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருக்கலாம். பட் அது வந்து தொடர்ந்து பிரச்சனை இல்லை. தொடர்ந்து பிரச்சனை வந்து 3 லெவல்ல. ஒன்று, போதுமான சப்ளை பிகினிங்ல இருந்தே வராமல் லேட்டா வர ஆரம்பிச்சது தமிழ்நாட்டில் பர்டிகுலரா, இது ஒரு ப்ராப்ளம். 2வது ப்ராப்ளம் இதோட டெலிவரி சிஸ்டம் இருக்குல்ல, நம்ம ஹெல்த் சிஸ்டம் மூலமா கொடுக்குறோம் இல்ல, அந்த டெலிவரி சிஸ்டம் ஓவர் ஒர்க். நமக்கு தமிழ்நாட்டில் ஆல்ரெடி ஸ்டாஃப் வில்லேஜில் ஒரு சப் சென்டர்ல ஒரே நர்ஸ் தான். அவங்க பிக்னியை பார்ப்பாங்களா, கர்ப்பிணிய பெண்களை பார்ப்பாங்களா, ருட்டீன் தடுப்பூசியை பார்ப்பாங்களா, அவங்க எல்லாரையும் இதுக்கு ஷிஃப்ட் பண்ணா கூட போதுமான ஸ்டாஃப் இல்லை. அதனால சாட்டர்டே சண்டேயும் உழைக்க வைத்தேங்க. நான் எவ்வளவு தூரம் அது பண்ண முடியும்? ஸோ ருட்டீன் பிரைமரி கேர் ஸ்டாஃப்ல இருக்கிற பற்றாக்குறையும் நம்ம ஸ்டாஃபிங்ல இருக்கிற பற்றாக்குறை இந்த கிரைசிஸ் வரபோது நமக்கு அதை போதுமான அளவுக்கு எடுத்துட்டு போக முடியாம இருக்கிறதுக்கு இது ஒரு பெரிய காரணம். 3வது காலம் தான் வேக்சின் போடுறதுக்கான தயக்கம். அந்த தயக்கமும் ஜனங்க மத்தியில இருக்கிறதுக்கு டாக்டர் ரவீந்திரநாத் அழகா சில இஷ்யூஸ் சொன்னாரு. அதோட நம்ம ஏற்றுக்க வேண்டியதுக்கு என்ன இருக்குன்னா, சோசியல் மீடியால இருக்கட்டும், பாக்கி மீடியால இருக்கட்டும், பலவிதமான பீதிகள், பலவிதமான பயம் ஏற்படுத்தி விட்டுருக்கிறது ஒரு காரணமா இருக்கு. அண்ட் பல விதத்துல பிகினிங்ல சுந்தரராமன் சார் ஒரே ஒரு விஷயம் தான், ஒரே ஒரு கேள்விதான். அதாவது வந்து இந்த கொரோனா வந்த அந்த ஆரம்பிச்ச அந்த சமயத்துல, அந்த தடுப்பூசி போட ஆரம்பிச்ச சமயத்துல நீங்க சொல்ற இவர் சார் குறிப்பிட்ட மாதிரியான பீதிகள், வதந்திகள் எல்லாமே கிளப்பினாங்க. அது இன்னும் கூட தொடருதா? அது இன்னும் மக்கள் அப்படியே அவங்க மனசுக்குள்ள பதிஞ்சு போய் தான் இருக்குதா? இருக்கு. வேக்சின் ஹெசிடென்சில அதுவும் குறிப்பாக 2வது டோஸுக்கு ஒரு பெரிய அளவுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் டோஸ கூட போட்டாச்சு. 2வது டோஸ் வரபோது 2வது டோஸ்ல பல தடவை காய்ச்சல் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம், உடம்பு வலி இருக்கலாம், இல்ல முதல் தடவை காய்ச்சல் இருந்தோட அனுபவம் இருக்கலாம்.
எந்த காரணமா இருந்தாலும் ஒரு 2வது டோஸ் போட்டுக்கிறதுக்கு ஒரு பெரிய ஹெசிடேஷன் தமிழ்நாட்டுல இருக்குங்கிறது தான் ஒரு உண்மை. அதை மீறி வரத்துக்கு பல கேம்ப் முயற்சி செய்தாலும் அதுக்கு எந்த பொறுமையாக ஒரு கேம்பெயின் வீடு வீடாக செய்ய வேண்டியது இருக்கோ அதுக்கு நம்மகிட்ட போதுமான ஸ்டாஃப் இல்லை. பட் ஹெசிடேஷன் ஒரு பெரிய அளவுக்கு இருக்கு. 2வது, எப்போதுமே நீங்க மெஜாரிட்டியை ரீச் பண்ணிடலாம். ஆனா விளம்புல இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, ஒரு நாள் கூட கூலியை விட்டுட்டு 2 நாள் வீட்டுல படுத்து கிடக்கணும், வேலைக்கு போக முடியாது, அப்படி இருக்கிறவங்க எல்லாம் வந்து அதை அவாய்ட் பண்ணுவாங்க. இப்போ போட்டுட்டோம்னா நம்ம 2 நாள் அப்புறம் கொஞ்ச நாள் தள்ளட்டும், இல்ல வீட்டுல லீவ் கிடைக்காது, நம்ம இப்போ வந்து இருக்கு அப்படிங்கிறதுனால பல்வேறு சூழ்நிலையினால பல பேர் போட்டுக்க முடியறது இல்லை. அப்போ வறுமை கோட்டு கீழே இருக்க விளம்பில் இருக்கக்கூடிய பல பேர் ஜனங்கள்ட்ட இதெல்லாம் போய் சேர்றதும் இல்லை. ஸோ இந்த மாதிரி அதை போய் சேர்க்கறதுல கல்வி மட்டும் அல்ல, போய் சேர்க்கறதுல பிசிக்கலா கூட விளம்பில் இருக்கிறவங்கள்ட்ட நம்ம போய் சேர முடியாததும் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமா இருக்கு. ஸோ நம்ம மெஜாரிட்டி 60% வந்து நமக்கு ஒரு ஹெல்த் சீக்கிங் பிஹேவியர் நமக்கு சார்ந்ததாக இருக்கு. பட் அந்த லாஸ்ட் 20% தானே நமக்கு எப்போதுமே பிரச்சனை. நம்ம குழந்தைகள் தடுப்பூசியில கூட 80% பண்ணிடுவோம். அந்த கடைசி 20% தானே நம்ம ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் போராட்டமா இருக்கு. அந்த 20% சுற்றி வச்சிருந்தா அதுல இருந்து மியூட்டன்ட் வருது. அதனால அதை கவர் பண்ணணுங்கிறது நமக்கு கட்டாயம் இருக்கு. பட் அவர்கள் மட்டும் போய் சேர்க்கிறதுல நமக்கு பலவிதமான பிரச்சனை இருக்கு. இந்த பூஸ்டர் டோஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இப்போ வந்து முதியோர்களுக்கு வந்து ஜனவரி 10லேருந்து போட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, இதே வந்து ஒரு தாமதமான நடவடிக்கையாக பார்க்குறீங்களா இல்லை ஓகே தானே இது? இல்ல, நம்ம வந்து பூஸ்டர் டோஸ் போடுறதுக்கு முன்னாடி இந்த 60% வந்து 90% பண்ணுறது தான் ப்ரையாரிட்டியா இருக்கணும். பூஸ்டர் டோஸ் போடுறதுன்னா ஆல்ரெடி ஒரு நல்ல ஒரு ஹெல்த் சீக்கிங் பிஹேவியர்ல தன்னை பாதுகாப்புக்காக வச்சுக்க முடிய சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு பிரதானமா போய் சேரும். யாருக்கு வந்து அதிக தேவை இருக்கோ அந்த முதல் 2 டோஸே போகாதவங்கல இருந்து அந்த அட்டென்ஷனை திருப்பக்கூடாது, அது ஒண்ணு. பட் அதுக்கு மீறி பூஸ்டர் டோஸுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. அதனால இவர்கள் சொல்லியிருக்கிறது வந்து டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன்ல ஒரு ஆப்ஷனலா போடலாம், ஒரு கேம்பெயினா நம்ம எல்லாருக்கும் போட்டுருவோம்னு எடுத்துட்டு போல. பட் ஆஃபர் பண்ணி வந்தாங்கன்னா நம்ம போடுறதுக்கு அலோவ் பண்றாங்க. அது அலோவ் பண்றதுல ஒரு லாஜிக் இருக்கு. பட் என்ன, நம்ம இந்த 40% இருந்து டைவர்ட் பண்ணக்கூடாது அட்டென்ஷன். அதை முடிக்கிறது தான் நம்மளோட பாலிசியோட பிரதானமான போக்கஸா இருக்க வேண்டியது. அதுக்கு பிறகுதான் அந்த 15 to 18லயும் ஒரு பெரிய லாஜிக் இல்லை. அதுல 12 to 18 ஏன் கூடாது? இதெல்லாம் ஒரு லெவல்ல ஆர்பிட்ரரியா திடீர்னு ஒரு நம்பரோட வந்து அந்த நம்பருக்கு என்ன ஒரு பேக்ரவுண்ட் இருக்குன்னு தெரியாமல் அதுல இருந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணாமல் வந்துடுறது இருக்கு. பட் எவென்ச்சுவலா நீங்க பாக்கி பேரையும் கவர் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ நம்ம ஏற்கனவே இருந்த அண்டர்ஸ்டாண்டிங் முதல்ல நம்ம வந்து எலிஜிபிள் பாப்புலேஷனை ஒரு 90% 95% பண்ணிட்டு பாக்கி பேருக்கு நம்ம ஓபன் பண்ணுவோம். இனிமே ரெண்டையும் ஹேண்டில் பண்றதுக்கு வேக்சின் இருந்தாலும் நம்மகிட்ட ஸ்டாஃப் இல்லை, ஸ்டாஃப் இருந்தாலும் அதை போய் சேர்க்கறதுக்கான வழிமுறைகள் இல்லை. ஸோ அதனால நம்ம ஒரு சிஸ்டம் ஒரு பீரியட்ல இந்த அளவு தான் டெலிவர் பண்ண முடியாது. பிரைவேட் செக்டர் ஒரு பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியல. இன்னைக்கு ஒரு 4-5% வேக்சினேஷனோட டோட்டல் 5%க்கு மேல பிரைவேட் செக்டர்ல இருந்து போல. நம்ம பப்ளிக் சிஸ்டத்தை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கோம். இதுல இருந்தாவது நம்ம கத்துக்க வேண்டியது இருக்கு இந்த பப்ளிக் சிஸ்டத்தோட அவசியத்தை. அப்போ இதை வந்து தே ஆர் ஓவர் ஒர்க். இதுக்கு மேல நீ அவங்கள்ட்ட பிழிஞ்சு வேலையை வாங்க முடியாது. நீங்க சாட்டர்டே சண்டே லீவே போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்ல லோக்கல் சூப்பர்வைசர்ஸ் அவர்களுக்கு லீவ் ஏற்பாடு பண்றாங்க. இப்போ அனதர் ப்ராப்ளம் என்ன வருதுன்னா, ஃபேக் செகண்ட் அந்த ப்ரெஷர்னால 2வது டோஸ் போட்டாச்சு அப்படின்னு சொல்லறதுக்கான ப்ரெஷர்ஸ்க்கும் கீழேந்து பல செய்திகள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு எப்படியாவது அவங்கள கோட்டா கொடுத்து எங்களுக்கு தெரியாது, நீங்க எப்படியாவது 2வது டோஸ் போட்டு காமிக்கணும் அப்படின்னா தட் இஸ் a சிக்னல் டு ஆக்சுவலா ஃபேக் பண்ணறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் வந்து ஹெல்ப் பண்ணாது. நம்ம பொறுமையாக ஜனங்களுக்கு புரிய வச்சு இல்ல கம்பல்சரியா பண்ணுறது இதெல்லாம் ஹெல்ப் பண்ணாது. அது ஃபேக் இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் வரும். அதை உண்மையா பண்ணணும்னா புரிய வச்சு அதுக்கான போதுமான ஏற்பாடோட எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த ஏற்பாடுகள்ல இல்லாமல் ஷார்ட்கட் எடுக்க முடியாது. ஓகே சார், பேசலாம்.
நுண்ணுயிர் ஆராய்ச்சியாளர் மேனகா மகேந்திரன், உங்ககிட்ட தான் இந்த கேள்வி. அதாவது பிரதமர் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். நம்ம வாசல் வரை வந்துருச்சு ஒமிக்ரான், அதனால் எல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூட அவர் எச்சரித்தார். இந்த பரவலோட வேகம் நாம் அந்த கொரோனாவோட ஒப்பிட்டு பார்க்கும்போது பரவலோட வேகம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? மக்கள் ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட அதற்கெல்லாம் அலட்டிக்கிட்ட மாதிரியே தெரியல. எங்கே பார்த்தாலும் திருமண பக்கமெல்லாம் கூட்டம் அலமோதிட்டு இருக்குது. மக்களுக்கும் அந்த பயம் இல்லாமல் போனதுக்கு என்ன காரணமாக பார்க்குறீங்க? ஆக்சுவலா பிரைம் மினிஸ்டர் சொன்ன மாதிரி ஓமைக்ரானோட ஸ்ப்ரெட்டிங் ஜாஸ்தியா தான் இருக்கு when compared to the கோவிட் ஸ்ப்ரெட்டிங்கை விடையும் இந்த ஓமைக்ரானோட ஸ்ப்ரெட் ஜாஸ்தியா இருக்கு. பட் பேத்தஜெனிசிட்டி, அதாவது இந்த இன்ஃபெக்ஷன் எடுத்துக்கிட்டா ஓமைக்ரான் டெல்டா வேரியண்டை விட கம்மியா தான் டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ 65,000 ஆக்சுவலா 65,000 65,000 பேர் பாதிச்ச இடத்துல, டெல்டா வேரியன்ட் பாதிச்ச இடத்துல 1000 பேர் இறந்திருக்காங்க. பட் WHO டாக்குமெண்ட் படி 95,000 பேர் ஓமைக்ரான் பாதிச்ச இடத்துல 100 பேர் தான் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனுக்கு வந்திருக்காங்க. ஸோ ஈவன் தோ ஓமைக்ரான் 32 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷன் ஸ்பைக் புரோட்டீன் வேரியன்ட் அப்படின்னு சொன்னா கூடியும் ஸ்ப்ரெட்டிங் ஜாஸ்தியா இருக்கு. பட் இன்ஃபெக்ஷன் ரேட் கம்மியா தான் இருக்கு when compared to the டெல்டா வேரியன்ட். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் நீங்க சொன்ன மாதிரி பீப்புள் கிட்ட ஒரு அவேர்னஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா இது எல்லாரும் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க, சும்மா வெளியில போகக்கூடிய எவ்வளவு நாள் தான் ஒரு கூட்டுக்குள்ள அடைச்சு வைக்க முடியும். ஸோ வேக்சின்றது அவேர்னஸ் 2 பூஸ்டர் டோஸ் போட்டுக்கணும்ன்றது பீப்புள் கிட்ட கொஞ்சம் ஜாஸ்தி ஒரு அவங்களா போய் போட்டுக்கிற அந்த இதெல்லாம் இருக்கு. பட் ஸ்டில் இருந்தாலும் அந்த இடையில கொஞ்சம் ஒரு கேப்ல அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் கம்மி ஆயிடுச்சு. அதுக்குள்ள இந்த ஓமைக்ரான் அப்படின்ற வேரியன்ட் இப்போ வந்துருச்சு. இப்போ ஆக்சுவலி இந்த சிச்சுவேஷன்ல ஐ வில் கிவ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்து சொல்றேன். இது ஒரு வைரஸ். ஆக்சுவலா வைரஸுக்கு ஒரு கை கால்லாம் எதுவும் கிடையாது. அது ஒரு இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்கும். அதை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு ஒரு மீடியேட்டர் தேவைப்படும். அந்த மீடியேட்டர் தான் ஹியூமன் பீயிங். ஸோ நம்ம வெளியில சுத்திட்டே இருந்தோம்னா நம்ம பாட்டுக்கு ஒரு இடத்துல இருக்கிற வைரஸை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறோம். ஸோ அதுதான் ஆக்சுவலி பேசிக் மெக்கானிசம். ஸோ இது இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, லைக் நம்ம எல்லாருமே வேக்சின் போட்டுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்பதான் இதை டோட்டலா இந்த சமூகத்திலிருந்து வெளியில எடுத்துக்க முடியும். ரெண்டாவது பூஸ்டர் டோஸ்ன்றது இன்னும் WHO நமக்கு டிக்ளேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு இது 3rd பூஸ்டர் டோஸ் நமக்கு ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படின்றதே நமக்கு தெரிய வரும். இல்லை, இப்போ இவங்க ஜனவரி 10க்கு பிறகு நீங்கள் முதியவர்களுக்கு மட்டும் அறிவிச்சிருக்காங்க இல்லையா பூஸ்டர் டோஸ் அப்படிங்கிறது, அது எந்த அளவுக்கு கை கொடுக்கும்? இல்ல இது அவங்க ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் இதா பாக்குறாங்க. இப்போ குழந்தைங்களுக்கு கூட தான் அறிவிச்சிருக்காங்க. இன்னும் 15 வயசுல இருந்து 18 வயசு, 10 வயசுல இருந்து 18 வயசுக்குள்ளவங்களுக்குள்ள நான் இன்ஜெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு பிரைம் மினிஸ்டர் அறிவிச்சிருக்காரு. ஸோ அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, முதியவர்களுக்கு முதல்ல அவங்களோட அந்த ஏஜ் இதுல இருந்து அவங்க அப்படியே இறங்கி வராங்க. ஸோ இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் இப்போ உருவாக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வைரஸ்க்காக ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் உருவாக்குறாங்கன்னா, அந்த டாஸ்க் ஃபோர்ஸ்ல ஒரு MBBS டாக்டர், IAS ஆபீசர்ஸ் இப்படிதான் பீப்புள் ஒரு உருவாக்குறாங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அதுல ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட் இருக்கணும். ஒரு மைக்ரோபயாலஜி படிச்சவங்களுக்கு தான் வைராலஜி ஒரு மைக்ரோபயாலஜி படிச்சவங்களுக்கு தான் அதோட உண்மையான பரவும் தன்மை என்ன, அதோட பேசிக் மெக்கானிசம் தெரியும். ஸோ ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் உருவாக்கும் போது நிறைய இப்போ பிரைமரி ஒர்க்கர்ஸ்ன்றது நம்ம நர்ஸ் டாக்டர்ஸ் சொல்றோம். அவங்களால எவ்வளவு தூரம் தான் இப்போ டக்குனு ஸ்ப்ரெட்னஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அது ஒரு ஹாஸ்பிட்டல் பராமரிக்கிறதுக்கே அவங்க அந்த நர்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் போவாங்க. பட் ஒரு மைக்ரோபயாலஜி ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ்ல மைக்ரோபயாலஜி பீப்புள் ஆஃப் நிறைய இருக்கிறாங்க. BSc, MSc, PhD மைக்ரோபயாலஜி துறை பேராசிரியர்களே எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் இதுல இன்வால்வ் பண்ண வச்சு people கிட்ட அவேர்னஸ் கொண்டு போனோம்னா இட் வில் பீப்புளுக்கு புரியும். ஐ மீன் the gap will be get filled. ஒன்லி டாக்டர்ஸ் இவங்களை மட்டும் நம்பி இருக்கிறாம மைக்ரோபயாலஜின்னு ஒரு சமூகமே இருக்கு. we are working on that. See, we are basically studying the virus, bacteria and all. So task forceல இந்த microbiology people involve பண்ணுனா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா the gap will be get filled and vaccine production அதோட awareness பத்தி ஈஸியா பீப்புளுக்கு தெரிய வரும். So government should take initiate on taking this microbiology people in the task force. ஓகே, வரேன் திரும்ப வரேன். சுரேஷ் சார், உங்ககிட்ட திரும்ப இந்த 15லேருந்து 18 வயசில் இருக்கிற அந்த சிறுவர்களுக்கு, குழந்தைகளுக்கு ஜனவரி 3லேருந்து தடுப்பூசி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இல்லையா? சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம் இதனால எந்த யூஸுமே இருக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி இப்போவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.
டாக்டர்களே, சில டாக்டர்களோட பேட்டியை நான் பார்த்தேன் இந்த ஷோவுக்கு வரதுக்கு முன்னாடி. அவங்களே அதில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இந்த தடுப்பூசி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கை கொடுக்கும்? இல்லை, இது கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்கிற தகவல் வந்து ஒரு மித்து தான் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் டேட்டாவை பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலைசேஷன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு தான் இப்போ வந்து அதிகமாக இருக்குது. கம்பேர் டு டெல்டா வேவோட கம்பேர் பண்ணும்போது ஓமைக்ரான் மைல்டாக இருந்தாலும் எந்த ஏஜ் குரூப் அதிகமாக அஃபெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் அஃபெக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவுடைய டேட்டாவையும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களோட டேட்டா போட்டாங்க. முதல்ல வந்து அவங்களுடைய ஒயில் டைப்பு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பீட்டா தான் ரொம்ப வந்தது, அதுக்கப்புறம் டெல்டா, இதுக்கப்புறம் இப்போ ஓமைக்ரான். அந்த நாலுத்தையும் கம்பேர் பண்ணும்போது 0 to 5 years அந்த ஏஜ் குரூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுடைய ஹாஸ்பிட்டலைசேஷன் ரேட் வந்து டெல்டாவோட அதிகமாக இருக்குது. ஸோ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் டெல்டாவுடைய ஓமைக்ரானுடைய தாக்கம் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸோ அவங்களுடைய பெனிஃபிட்டும் வந்து ஜாஸ்தி. யாருக்கு வேக்சின் போடுமோ, இப்போ ஓமைக்ரான் என்ன சொல்லுது, வேக்சின் போட்டாலுக்கு சீரியஸாக வரல. ஸோ கண்டிப்பாக குழந்தைங்க அதுக்கு வேக்சினேட் போடணும். இன்ஃபேக்ட் இது 15லேருந்து 18ன்றதை வந்து பார்த்திங்கன்னா மேலை நாட்டில் வந்து 5 வயசுலேருந்து போடுறாங்க. ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோவேக்சின் வந்து அப்ரூவல் வந்து 12 years கொடுத்தாங்க. தடுப்பூசி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் தான். அதாவது தடுப்பூசி போட்டவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒமைக்ரானோட தாக்குதல் அப்படிங்கிறது குறைவாக இருக்குதா, இல்லை தடுப்பூசி போடாதவங்களுக்கு அதே அளவில் தான் இருக்குதா? இல்லை, யூஸ்வலாக தடுப்பூசி போட்டவங்களுக்கு ப்ளஸ் ஏற்கனவே இன்ஃபெக்ஷன்ஸ் வந்த இவங்களுக்கு மட்டும்தான் வந்து வீரியம் வந்து கம்மியாக இருக்குது. கொரோனாவை பொறுத்த வரைக்குமே தடுப்பூசி இப்போ மற்ற நாடுகளை நீங்கள் சொல்கிறீங்க, அதாவது வந்து குழந்தைகளுக்கு வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த அவங்களுக்குலாம் பாதிப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது? ஹாஸ்பிட்டலைசேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இறப்புங்க அதிகமாகல, பட் வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன்ஸ் வந்து கம்பேர் டு டெல்டா வேவையும் கம்பேர் டு வைல்ட் டைப்பையும் கம்பேர் பண்ணும்போது ஹாஸ்பிட்டலைசேஷன்ஸ் இந்த நியூயார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா லாட் ஆஃப் டேட்டா வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா வந்து அவங்க கம்பேர் பண்ணி போட்டாங்க. அந்த வைல்ட் டைப், பீட்டா டைப், டெல்டா டைப் அண்ட் ஓமைக்ரான் டைப்பை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டெஃபினட்டாக ஓமைக்ரான் ரிலேட்டட் ஹாஸ்பிட்டலைசேஷன்ஸ் ஈவன் 0 to 5 yearsலேயே வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. மேலை நாட்டில் வந்து 5 yearsலேயே போடுறாங்க. நம்ம வந்து கிளியராக ப்ரூவ் பண்ணிட்டோம், வேக்சின் போட்டால் சீரியஸஸ் வரல, வேக்சின் போட்டால் ஹாஸ்பிட்டலைசேஷன்ஸ் கம்மி, வேக்சின் போட்டால் டெத்து கம்மி. குழந்தைங்களுடைய எதிர்ப்பு சக்தி எப்போவுமே கம்மி. பர்டிகுலராக அந்த 0 to 5 years பார்த்தீங்கன்னா அவங்களோட எதிர்ப்பு சக்தி வந்து ஃபுல்லாக டெவலப் ஆகாத ஸ்டேஜ். ஸோ அவங்களுக்கு டெஃபினட்டாக எதுக்கு நம்ம வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ரொம்ப வேக்சினேஷன்ஸ், போலியோ வேக்சின்ஸ், பிசிஜி எல்லாமே, டிபிடி எல்லாமே போடுறோம்னா அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி கிடையாது. ஸோ அவங்களுக்கு ஒரு தொற்று வந்தால் சீரியஸாக போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் குழந்தைங்களுக்கு வந்து மேண்டேட்டரியாக வந்து அந்த வேக்சினேஷன்ஸ் ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. ஸோ இதில் மட்டும் கொரோனா மட்டும் அவங்க வந்து ஸ்பெஷாலிட்டி கிடையாது. ஈவன் இன்ஃப்ளூயன்ஸா இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்வைன் ஃப்ளூக்கான வேக்சின்ஸ் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துலேருந்து எல்லாருக்கும் போட சொல்கிறாங்க. ஏன் முதல் 6 மாதம் கொடுக்கலன்னா அந்த தாய்ப்பால் கொடுக்குறதால அந்த தாய்ப்பாலோட இம்யூனிட்டி இருக்குன்னு சொல்கிறதால 6 மாதம் முடியும் போது அந்த இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின் வந்து குழந்தைங்களுக்கு மேண்டேட்டரியாக போடணும். அது மாதிரி ஓமைக்ரானுக்கும் கண்டிப்பாக வந்து ஓமைக்ரான் இல்லை, கொரோனாக்கான வேக்சின்ஸ் வந்து குழந்தைங்களை ப்ரியாரிட்டி பண்ணணும். இந்த 15லேருந்து 18ன்னு சொல்லாமல் கோவேக்சின் அப்ரூவல் வந்து 12 years கொடுத்துருக்காங்க. ஸோ 12 years கொடுத்தா இன்னும் பெனிஃபிட் ஜாஸ்தி. ஏன்னா இப்போ ஸ்கூல்ஸ் வேறு ரீஓப்பன் பண்ணுறீங்க. ஜனவரிலேருந்து பார்த்தீங்கன்னா ரொட்டீன் ஸ்கூல்ஸ் மாதிரி சொல்லிட்டாங்க, முன்ன மாதிரி ஆல்டர்னேட் டேஸ் கிடையாதுன்றாங்க. ஸோ 15ங்கிறது இன்னும் 12 கூட 12 ஆகலாம். கோவேக்சின் வந்து 12க்கு அப்ரூவல் இருக்குல்ல. ஸோ 12க்கு அப்ரூவல் இருக்கும்போது ஏன் 15 வச்சாங்கன்னு தெரியல. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து டார்கெட்டும் அச்சீவ் ஆகலை. ஸோ டார்கெட் அச்சீவ் ஆகாத சமயத்தில் வேக்சினுக்கான அப்ரூவல் இருக்கிற சமயத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து 12, என்ன கேட்டால் மேலை நாட்டு ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா 5 yearsக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வேக்சின்ஸ் இருக்குது சஃபிஷியண்ட்டாக. இப்போ இந்த ஜைகோவிட் வேக்சின்லாம் வந்து சின்ன வயசுலேயே, கோவேக்சின் வந்து ட்ரையல் வந்து 2 வயசுலேருந்து பண்ணி முடிச்சாங்க. அந்த டேட்டா வந்து கொடுத்தது வந்து 2 years to 18 years பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான அப்ரூவலை வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணோன்னா டெஃபினட்டாக குழந்தைங்களை வேக்சினேட் பண்ணிட்டோன்னா ஹாஸ்பிட்டலைசேஷன்ஸை ப்ரிவென்ட் பண்ண முடியும். இவன் அவங்களுக்கு வந்து டெத் வர மாட்டேங்குது, வென்டிலேட்டர் வரனாலும் இப்போ ரீசெண்ட் டேட்டா என்ன சொல்லுதுன்னா ஹாஸ்பிட்டலைசேஷன்ஸ் குழந்தைங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பெட்டர் டு வேக்சினேட் குழந்தைங்களை வந்து பார்த்தீங்கன்னா 12 வயசுலேருந்தோ ஆர் ஈவன் 5 வயசோ அதுக்கு முன்னாடி இருந்தாலும் வசதி தான். இப்போ மேலை நாட்டில் 5 வயசுலேருந்து பண்ணுறாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம வரணும். ஓகே. ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி தனவேல் ஐஏஎஸ் செஞ்சிருக்காரு. சார் தனவேல் சார் வணக்கம் சார். உங்ககிட்ட நான் கேட்க விரும்புறது வந்து ஒன்றிய மாநில அரசுகள் வந்து இந்த ஒமிக்ரான் தடுப்பு நடவடிக்கைகள் சொல்லிட்டு நிறைய நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இந்த நடவடிக்கைகள் எல்லாமே போதுமானதா இருக்குதா? அதாவது வந்து நம்ம 2வது அலை வந்தப்ப வந்து அரசாங்கங்கள், ஒன்றிய அரசும் சரி மாநில அரசுகளும் சரி எவ்வளவு நடவடிக்கை எடுத்தாலும் ஒரு அவங்களால முதல் கட்டத்துல வந்து ஒரு தடுமாறின நிலைமை இருந்தது. ஒன்றிய அரசு பொறுத்தவரையில அந்த 2வது அலையினுடைய தாக்கம் ஹெவியா இருந்தப்ப அவங்களுடைய ஒரு குழப்ப நிலை இருந்தது. அப்பதான் உச்ச நீதிமன்றம்லாம் தலையிட்டு அரசுக்கு கடுமையான அறிவுரைகள் வழங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அப்ப வந்து சொல்லும் பொழுது ஒன்றிய அரசு வந்து சுப்ரீம் கோர்ட்ல, அதாவது இந்த டிசம்பர் மாதத்திற்கு உள்ளாக வயது வந்தவர்கள் 18 வயதுக்கு மேற்பட்ட மக்கள் தொகை அனைத்துக்கும் சுமார் 90 கோடி இந்திய மக்களுக்கும் 180 கோடி தடுப்பூசிகள். அதாவது இதுல வந்து ஊடகங்கள்ல சிலர் குழப்பங்கள் என்ன வருதுன்னா, அந்த 141 கோடி ஊசிகளை 141 கோடி எண்ணிக்கைன்ற மாதிரி சில ஊடகங்கள் சொல்றேன். ஆகையினால மொத்தம் தேவைப்படுவது 180 கோடி டிசம்பர் முடிவிற்குள் போட வேண்டும் என்று உறுதியளிக்கப்பட்டது. இதுவரை 140 கோடி போட்டிருக்கு.
பிரதமர் சொல்லியிருக்கிறது 90 விழுக்காடு மக்களுக்கு, அதாவது எலிஜிபிள் பீப்புளுக்கு முதல் கட்டமா ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டாச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த கட்டத்துல முதல் ஒரு செப்டம்பர் மாதம் வரைக்கும் திணறி வந்த ஒன்றிய அரசு செப்டம்பருக்கு பிறகு ஒரு சௌகரியமான நிலைமையில கட்டுப்படுத்தக்கூடிய நிலைமைக்கு வந்தது. டிசம்பர் முதல் வாரத்துல அந்த, அதாவது ஒமைக்ரான் வருவதற்கு முன்பாக, ஒமைக்ரான் வந்து இந்தியாவில் டிசம்பர்ல தான் வந்தது. இந்த ஒரு மாதத்துல ஒமைக்ரான் வந்து அதிவேகமா பரவுதுன்றதை விஞ்ஞானிகளும் பல்வேறு சொல்லியிருக்கிறாங்க. மாநில அரசை பொறுத்தவரையில முழு வீச்சில் முழு நடவடிக்கை தெளிவாக எடுத்திருக்கிறார்கள். அதில் எந்த குறைபாடு சொல்ல முடியாது. தயார் நிலையில முடுக்கி விடப்பட்டிருக்காங்க. பொதுமக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஊட்டுவதிலும் சிறப்பு முகாம்கள்ல தடுப்பூசி போடுறதையும் போட்டிருக்காங்க. நம்ம இதுல முக்கியமா வந்து எலிஜிபிளா இருக்கிறவங்க அனைவருக்கும் தடுப்பூசி போடுவதில் மாநில அரசு இவ்வளவு நடவடிக்கை எடுத்த பின்பும் பொதுமக்கள் கிட்ட இன்னும் தயக்கம் இருக்கு. ஏனென்றால் இந்திய சராசரியை பார்க்கிற பொழுது தமிழ்நாடுல தடுப்பூசி இன்னும் குறைவாக இருக்கு. ஆனா எல்லா இடங்களிலும் சிறப்பு முகாம்கள் அமைத்து எல்லா இடங்களிலும் தமிழ்நாடு முழுக்க அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது. ஆனால் மக்கள் மத்தியில இருக்கிற இந்த தயக்கம், இந்த விழுக்காடு தடுப்பூசி போடுவதில் சற்று மற்ற, அதாவது நேஷனல் ஆவரேஜை கம்பேர் பண்ணும்போது நம்மளது கொஞ்சம் குறைவாகவே இருக்கிறது. ரவீந்திரநாத்தும் இந்த விஷயத்தை குறிப்பிட்டாரு. என்னோட கேள்வி என்னன்னா, அரசாங்கம் நிறைய இந்த அவேர்னஸ், இந்த விழிப்புணர்வு நிறைய ஏற்படுத்திட்டே இருக்காங்க. நீங்களும் குறிப்பிட்டீங்க, வந்து எல்லா இடத்துலயும் முகாம் நடக்குது, மால்களோட வாசல்ல வச்சிருக்காங்க, பல இடங்கள்ல தடுப்பூசி போட்டுட்டே இருக்காங்க, தேடி தேடி போய் போடுறாங்க. ஆனாலும் மக்களோட தயக்கத்துக்கு என்ன காரணம்? அதாவது இப்ப மக்கள் தயக்கத்துல ரெண்டு, அதாவது அதிகமான விழிப்புணர்வு இருப்பதனால அலட்சியம். இப்ப மேலை நாடுகள்லாம் அப்படிதான், வி வாண்ட் ஃப்ரீடம் அப்படிங்கிறாங்க. அதாவது தெரிந்து கொண்டே அலட்சியமா இருப்பது அந்த மேலை நாட்டு பாணி. அதுவும் இப்ப இந்தியாவுக்கு அது ஒரு பரவலா தாக்கம் இருக்குது. மீடியாக்கள் மூலமாக உலக அளவுல நடக்கிறது இருக்கு. நிறைய இடத்துல வந்து இந்த கட்டுப்பாடுகளை பின்பற்ற மாட்டோம் என்று ஐரோப்பிய நாடுகள்ல மேலை நாடுகள்ல ஒரு குழு இயங்குது. அதை மீறி அங்க தத்தளிச்சிட்டு இருக்காங்க. அதனால அங்க பரவல் இன்னும் விழாக்களும் அது இது கொண்டாடுவதில் மக்கள் மத்தியில போட்டி நிலவுகிறது. இதுல வந்து மக்கள் மத்தியிலும் மக்கள் தலைவர்கள், அனைத்து தரப்பை சார்ந்தவர்களும், அதே போல சமய தலைவர்கள், அனைத்து சமய தலைவர்கள், பண்டிகைகள் விழாக்கள் இதையெல்லாம் வந்து கொஞ்சம் கட்டுப்பாடோட நடத்துவதற்கு அரசுக்கு ஒத்துழைப்பாகணும். இதுல ஒன்றிய அரசு, மாநில அரசு அவங்களால எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் கூடுமான வரை மிகச் சிறப்பாக செய்திருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில சுகாதாரத்துறையும் அனைத்து துறைகளும் இணைந்து மிகச் சிறப்பான முன்னெடுக்கை நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. ஒன்றிய அரசு செப்டம்பருக்கு முன்னாடி திணறி இருந்தது. இப்போ வந்து என்னன்னா, ஊசி போதுமான அளவுக்கு இருக்கு, மக்கள் போட்டுக்கிறதுக்கு இன்னும் ஆர்வமா வரலன்ற நிலைமைக்கு வந்ததுனால அவங்களை இப்ப குறை சொல்ல முடியல. ஆகவே பொதுமக்கள் இன்னும் வந்து இந்த முழுமையாக இந்த தடுப்பூசி போடுவதில் முழு கவனமும், அதே போல விழாக்கள், அது இப்ப இனி வந்து தொடர்ந்து ஒரு 2 மாதம் விழா காலம், பொங்கல் முடிகிற வரைக்கும் விழா காலமா இருக்கு. இந்த விழாக்கால கட்டுப்பாடுகளை பொதுமக்கள் தாமாக, ஏன்னா அரசு வந்து 2-3 முறை சொல்லிட்டாங்க, நாங்க வற்புறுத்தி ஏதோ பொது உடைமை தேசத்துல சைனாவில பண்ண மாதிரி எல்லாம் போர்சிபிளா பண்ண முடியாது, அதனால அரசாங்கம் வந்து பொதுமக்கள் ஒத்துழைப்போடு தான் செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. 2வது, பொருளாதார காரணிகள்ல இனி வந்து மூடுவது என்பதோ மற்ற தடைகள் விதிப்பது என்பதோ வந்து ரொம்ப கவனமா இருக்கும். அதுல விஞ்ஞானிகளை வைத்து ஆலோசனை தமிழ்நாடு அரசு கேட்டிருக்கு, WHO சீஃப் சயின்டிஸ்ட வச்சு கேட்டிருக்காங்க. ஆகவே அரசு தரப்பில் எடுக்க வேண்டிய முனைப்புகள்லாம் முழுமையா எடுத்திருக்கு. பொதுமக்கள் இன்னும் முன் வந்து இந்த தடுப்பூசிகளை செலுத்தி கொள்ளாதவர்களும், முதல் தலைமை விட்டவர்களும் 2வது தவணை காலதாமதம் செய்யாமல் போதுமான அளவு தடுப்பூசிகள் போடப்படுவதை மக்கள் வந்து முன் வந்து இதை போட்டுக்கொள்ள வேண்டும். இந்த மக்களுடைய ஆர்வத்தை தூண்டுவதற்கு அனைத்து தரப்பும் ஒத்துழைப்பு தர வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்கு. உங்ககிட்ட தான் வரேன் நான். இந்த 2 நாளாக பார்த்தீங்கன்னா விழா காலம் அப்படிங்கிறதுனால லீவு எல்லாம் கண்டினியூஸாக வந்ததுனால திருமண பக்கமெல்லாம் மக்கள் கூட்டம். மாஸ்க் யாரும் போட்ட மாதிரியே தெரியல. மக்கள்கிட்ட ஒரு மாதிரி அந்த சுய கட்டுப்பாடு அப்படிங்கிறதே போயிடுச்சா? அதுதான் இந்த பரவல்னு அதிகரிக்கிறதுக்கு காரணமா? சுய கட்டுப்பாடும் போயிடுச்சு, அச்சமும் குறைஞ்சிருச்சு. அது மிக முக்கியமான காரணம். அதனால் அதாவது சில விஷயங்களில் கொஞ்சம் அச்சம் தேவை. ஆனால் இப்போ வந்து கொரோனா பற்றி அச்சமே மக்கள்கிட்ட இல்லாத ஒரு போக்கு இருக்குது. இன்றைக்கி வந்து இந்தியாவில் மிக வேகமாக அந்த ஒமிக்ரான் வைரஸ் பரவிட்டு இருக்கு. நான் எதுக்கு அதை சொல்கிறேன்னாங்க, இந்தியாவில் இதுவரை கொரோனா ஒமிக்ரான் பாதிப்பு உள்ளானவங்களில் 50% பேருக்கு வந்து ஏற்கனவே 2 முறை தடுப்பூசி போட்டிருக்கு. 2 முறை முழுமையாக தடுப்பூசி போட்டவங்க தான். அப்போ முழுமையாக தடுப்பூசி போட்டவங்கள 50% பேருக்கு ஒமிக்ரான் வந்துருங்கிறத பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஒமிக்ரான் வந்தவங்கள அது மாதிரி 25% பேருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு போனவங்களே கிடையாது, வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களும் கிடையாது, உள்நாட்டில் உள்ளவங்க. இப்போ சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ஒரு நோயாளிக்கு அறுவை சிகிச்சை பண்ணவர் 39 பேர் பாதிப்பு வந்துச்சு. அந்த நோயாளி எந்த வெளிநாட்டும் போகல, எந்த தொடர்பும் கிடையாது. அப்போ என்ன, இதை வைத்துக்கொண்டு சில நிபுணர்கள் என்ன சொன்னாங்க, ஒமிக்ரான் வந்து இந்தியாவில் சமூக பரவல் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க.
அதுக்கடுத்து நீ ஒன்று முக்கியமாக பார்க்கணும். நேற்று கூட ஆங்கில ஹிந்து இதில் வந்து ஒரு கட்டு வந்து குப்தாவர் எழுதியிருக்காரு. இப்போ வந்து கொரோனா பாசிட்டிவ் எவ்வளோ பேருக்கு வந்துச்சோ அவங்களுடைய சாம்பிளில் குறைந்தபட்சம் 5% நீங்கள் வந்து மரபணு சரடு பரிசோதனைக்கு அனுப்பணும். இந்தியாவில் லேபே குறைவு தான். மரபணு பரிசோதனைக்கான லேப் வந்து 32 லேப் தான் இருக்குது. அதோட கெப்பாசிட்டி ரொம்ப குறைவு. நம்ம அனுப்புறது எவ்வளோன்னா 0.2% தான் அனுப்புகிறோம். 5% குறைந்தபட்சம் அனுப்பணும். நம்ம அனுப்புறதே 0.2% தான் அனுப்புகிறோம். அப்போ எந்த அளவுக்கு அந்த கேஸ் நம்ம மிஸ் பண்ணுறோம்னு பாருங்கள். அப்போ இந்த அளவுக்கு குறைவாக செய்தும் நம்மளுக்கு வந்து கேசஸ் அதிகமாக இருக்கிறது பார்க்குறோம். டபுள் ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி இதில் ஒமிக்ரானில் பார்த்தீங்கன்னா 1.5 நாள்லேருந்து 3 நாளைக்குள்ளே அந்த தொற்றாளர் எண்ணிக்கை டபுள் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அப்போ மிக வேகமாக பரவது பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ வந்து இந்திய நாட்டு மக்களும் தமிழர் மக்களும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ வந்து ஒரு அறிவியல் ரீதியான உண்மையை தொகை கட்டத்தில் சொல்லியிருக்காங்க, இது அதிகமான பாதிப்பு உருவாக்கலைங்கிறது. ஆனால் அதை ஒன்னையே ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிட்டு தான் இவங்க எல்லாம் இந்த ஆட்டம் போடுறாங்க. இல்லை, அதையே உலக நலன் எச்சரிக்கையோடு சொல்லியிருக்கு. இன்னும் 2-3 வாரங்கள் வந்து நம்ம காத்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒமிக்ரானுடைய வீரியத்தன்மையை வந்து நம்ம 2-3 வாரம் கழிச்சு தான் சொல்ல முடியும். இப்போ வந்து சில நாடுகளில் பாதிப்பு குறைவாக இருக்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் பாதிப்பு குறைவு, இங்கிலாந்தில் பாதிப்பு குறைவு. இங்கிலாந்தில் அதிகமாக தடுப்பூசி போட்டிருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 70% ஏற்கனவே கொரோனா வந்துருச்சு. அப்போ அவங்கள்ட்ட அந்த இம்யூனிட்டி இருக்குது. இதெல்லாம் ஒரு காரணமாக கூட இருக்கலாம். அதனால தான் உலக நலனும் எச்சரிக்கையோடு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து மிக முக்கியமான என்ன சொல்கிறாருனாக்கா, இப்போ இந்தியாவில் வந்து ஒரே சொன்னார், சுரேஷ் சார் சொன்னார், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அதிகமான பேர் பாதிக்கப்பட்டாங்கனாக்கா உங்களுக்கு வந்து படுக்கை கிடைக்காது, ஆக்சிஜன் கிடைக்காது, ஐசியூ கிடைக்காது, மிகப்பெரிய பாதிப்பு வரும். அப்போ இதில் வந்து தடுப்பூசி போடாதவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரும். அப்போ இன்றைக்கி அமெரிக்காவில் அதிகமாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறது யாருனாக்கா தடுப்பூசி போடாதவங்க தான். அங்கே இறக்குறது யாருனாக்கா தடுப்பூசி போடாதவங்க தான். இப்போ 2 நாளைக்கு முன்னால் அமெரிக்காவில் வந்து முதல் டெத் வந்து ஒமிக்ரானில் அவர் தடுப்பூசி போடாதவர். இஸ்ரேலில் வந்து ஒமிக்ரானால இறந்தவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து இணை நோய் உள்ளவர். இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். அதனால் ஒமிக்ரான் வந்தால் இறப்பே வராது என்ற தவறான நம்பிக்கையில் இருக்கக்கூடாது, அது பாதிப்பு வராமல் இருக்கக்கூடாது. இந்தியாவில் வந்து ஐசிஎம்ஆரே சொல்லியிருக்கு, பிப்ரவரி மாதம் 3வது அலை ஒமிக்ரானால பெரிய அளவில் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் கணக்கில் கொண்டு மக்கள் வந்து கூட்டம் கூடுறதை தவிர்க்கணும். அதே போல் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றணும், மாஸ்க் போட்டுக்கணும், தனிநபர் இடைவெளி பராமரிக்கணும், கை சுத்தத்தை பேணணும். இதெல்லாம் செய்யணும். நல்லா எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து லாக்டவுன் வருமா வராதா அப்படிங்கிறத வந்து வாய்ப்பு இருக்கா, தேவை இருக்கா? இப்போ ஏற்கனவே ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள் இரவு நேர ஊரடங்கு பிறப்பிச்சிருக்காங்க. அப்போ வந்து இங்கேயும் கொரோனா தொற்று அதிகமான வர்றது வாய்ப்பு இருக்கு. டாக்டர் எல்லாருமே கேட்கக்கூடியது, அது என்னத்துக்கு இரவு நேரத்தில் ஊரடங்கு அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருமே எழுப்புறாங்க. அந்த இரவு நேர ஊரடங்குன்னு சொன்ன உடனே அதை கமெண்ட் அடிக்கிறாங்க நிறைய பேர். எதுக்காக இரவு நேர ஊரடங்கு? இல்லை, இரவு நேர ஊரடங்குங்கிறது நீங்கள் சொல்ல வர சிக்கலான விஷயம் தான். அதில் எந்த அளவுக்கு பயன் இருக்குன்னு சொல்ல முடியாது. அது அதிகமான பாதிப்பை உருவாக்கும். ஏன்னா 11 மணிலேருந்து காலை 5 மணி வரைக்கும் சொல்கிறாங்க. அப்போ அந்த நேரம் மட்டும் போதுமாங்கிற கேள்வி வருது. நைட்டில் மட்டும்தான் ஒமிக்ரான் பரவுமா அப்படிலாம் சில பேர் கேட்குறாங்க. செயினை பிரேக் பண்ணும்போது பேருந்தில் போயிட்டே இருக்கிறாங்க, பாதையில் நின்றுடுறதா, இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது இல்லையா? அப்போ இன்றைக்கி வந்து நம்ம ஐரோப்பிய நாடுகளை பார்க்கணும், பல்வேறு நாடுகளை பார்க்கணும். மிகப்பெரிய அளவுக்கு வந்து அங்கெல்லாம் இன்றைக்கி வந்து லாக்டவுன் போட்டிருக்காங்க. கிறிஸ்மஸ் முடிஞ்ச பிறகு ஜெர்மனியில் மிகப்பெரிய லாக்டவுன் போட போகிறேன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அங்கே லாக்டவுன் வரலாம். அப்போ நெதர்லாந்தில் மிகப்பெரிய போராட்டம் லாக்டவுன் எதாவது பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களால கட்டுப்படுத்த முடியல. இந்த நாடுகள்லாம் வந்து 2 முறை தடுப்பூசி போட்டால் பல நாடுகள் பூஸ்டர் டோஸே போட்டவங்க. 2வது டோஸ் போட்ட பிறகு 6 மாதத்துக்குள்ள அவங்க பூஸ்டர் டோஸ் போட்டிருக்காங்க. இப்போ இங்கிலாந்துல பார்த்தீங்கன்னா 40 வயசு மேலே உள்ளவங்களும் பூஸ்டர் டோஸ் போட்டாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம பூஸ்டர் டோஸுக்கு போல இப்போ தான் பிரதமர் சொல்லியிருக்காரு, ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வந்து 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கும் மருத்துவ பணியாளர்கள், முன்கள பணியாளர்கள், இணை நோய் உள்ளவங்க இவர்களுக்கெல்லாம் வந்து பூஸ்டர் டோஸ் போட போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இதை முன்கூட்டியே செஞ்சுருக்கணும். அப்போ வந்து ஏன் செய்யலைங்கிறது பல கேள்வி இருக்குது. அது தடுப்பூசி பற்றாக்குறை காரணமாக இருக்கலாம். சர்வதேச அளவில் இந்தியாவுக்குள்ள கடமை கூட இந்தியாவில் செய்யலை, இந்திய நாட்டு மக்களை செய்யக்கூடிய கடமை கூட செய்யலை. இப்போ நிறைய பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இப்போ என்ன சொன்னாங்க, குவாட் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்காங்க. அது மூலமாக தடுப்பூசி உற்பத்தி பண்ணணும்னு சொன்னாங்க. இதோட ஒரு டோஸ் ஆச்சு நீங்கள் உற்பத்தி பண்ணிங்களா? அதில் என்ன முயற்சி எடுத்தீங்க? செங்கல்பட்டில் ஒரு நிறுவனம் இருக்குது, நம்ம முதலமைச்சரே கோரிக்கை வைத்தார், ஏன் இங்கே உற்பத்தி பண்ணல? அப்போ உலகத்திலே அமெரிக்காவுக்கு அடுத்து அதிகமான தடுப்பூசி உற்பத்தி செய்யக்கூடிய கெப்பாசிட்டி நம்மள தான் இருக்குது. புதிய தடுப்பூசியும் கண்டுபிடிக்கிறோம். ஆனால் ரஷ்யா ஸ்புட்னிக்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் நம்மள மாதிரி உள்ள கெப்பாசிட்டி கிடையாது. சீனாவில் கூட உற்பத்தி பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி நம்மள மாதிரி கிடையாது. உலகத்திலேயே அமெரிக்காவுக்கு அடுத்து அதிகமான கெப்பாசிட்டி இந்தியாவில் தான் இருக்குது. இப்போ கியூபாவில் பார்த்தீங்கன்னா அவங்க 4-5 தடுப்பூசி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அவங்கள்ட்ட உள்ள பிரச்சனை சிரிஞ்சு கிடையாது. அப்போ அது ஒரு பெரிய பிரச்சனை உருவாக்கிடுச்சு. அப்போ நம்மள்ட்ட வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான இது இருக்குது. அதே மாதிரி தடுப்பூசி மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு ஏராளமான இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. அப்படிங்கிற ஏன் அதை பயன்படுத்தலைங்கிற கேள்வியில் வருது. அப்போ இதெல்லாம் செஞ்சதுனாக்க நம்ம பூஸ்டர் டோஸோடு முன்னால் போடலாம். மிகப்பெரிய குழப்பம், குழந்தைகள் தடுப்பூசி போடுறதுல குழப்பம். சார் கூட சொன்னார், இப்போ வந்து கியூபாவில் பார்த்தீங்கன்னா 2 வயசுலேயே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி சிலியில் போடுறாங்க, 3 வயசில் போடுறாங்க. லத்தீன் அமெரிக்கா நாட்டில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கியூபா அந்த தடுப்பூசி அவங்க கொடுக்குறாங்க. அப்போ இதிலே கூட கவனக்குறைவாக நம்ம இருந்திருக்கோம். 2 நாளைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னாக்க அந்த தடுப்பூசி அனுமதிப்புக்கான குழு
நாங்கள் வெயிட் அண்ட் வாட்சில் இருக்கிறோம் ஓகே அப்படின்னு சொன்னாங்க. திடீர்னு பார்த்தா பிரதமர் அறிவிக்கிறாரு குழந்தைகள் தடுப்பூசி போட போகிறோம்னு. சார் சொன்ன மாதிரி குறைந்தபட்சம் 12 வயசுலேருந்தே கொடுக்கலாம். இப்போ 15 வயசு தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்போ அதனால ஏராளமான குழப்பங்களை வந்து இந்தியாவில் நிலவுகிறது. அதே சமயத்தில் மக்களும் விழிப்புணர்வோடு இருக்கணும். தடுப்பூசி அவசியம் போட சொன்னா போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இது மிகப்பெரிய ஆயுதம். உலக நல ஒரே ஒரு சொல்லிடுறேன், உலக நலன் வந்து உலக மக்கள் வந்து இந்த கொரோனாலேருந்து வெளியில் வரணும்னாக்க அடுத்த ஆண்டு ஜூலை மாதத்துக்குள்ளே யாருக்கெல்லாம் தகுதி இருக்கிறதோ அவர்கள் அனைவருக்கும் தடுப்பூசி போடணும்னு சொல்லியிருக்கு. அது மூலம் வெளியேற முடியும். ஆனால் இன்றைக்கி என்ன பிரச்சனைனாக்க வளர்ச்சியடைந்த நாடுகள் தங்களுக்கு தேவையான டோஸை விட 100 கோடி டோஸை பதுக்கி வச்சுருக்காங்க. அமெரிக்கா 1.5 கோடி டோஸை வேஸ்ட் பண்ணிடுச்சு. அப்போ உலகத்தில் எல்லாருக்கும் வேக்சின் கிடைச்சாதான் நம்ம வந்து வளர்ச்சியடைந்த நாடுகளில் பாதுகாப்பாக இருக்க முடியும். இப்போ சவுத் ஆப்பிரிக்காவில் உருவான வேரியன்ட் வந்து உலகத்தை பாதிக்குதா இல்லையா? அப்போ உலகத்தில் எல்லா நாடுகளும் கிடைக்குமா இல்லையா? ஏழை நாடுகளில் 25% கூட டபுள் டோஸ் போடலன்னோம். அப்போ அந்த அளவுக்கு ஒரு டிஸ்பாரிட்டி இருக்கு, இன்இக்வாலிட்டி இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து போக்கப்பட வேண்டும். அப்போ இந்த சர்வதேச பிரச்சனை வந்து யார் தீர்க்க முடியும்? சைனா தீர்க்கலாம், இந்தியா தீர்க்கலாம், அமெரிக்கா தீர்க்கலாம். ஆனால் இந்த நாடுகளில் வந்து சைனா ஓரளவு உதவுறாங்க, இந்தியாவுக்கு உதவுறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்தியா வந்து சீனாவை விட அதிகமாக உதவி செஞ்சிருக்க முடியும். அந்த கடமை வந்து நிறைவேற்றலைன்னு தான் நான் வந்து வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். சுந்தராமன் சார், உங்ககிட்ட தான், அதாவது பிப்ரவரியில் வந்து இந்த ஒமிக்ரானோட பாதிப்பு உச்சம் தொடும், இது வந்து ஒரு 3வது அலையாக மாறும் அப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போ இதில் இந்த நேரத்தில் லாக்டவுன் அப்படிங்கிறது வந்து அவசியமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது, இந்த நைட்டில் போடுறாங்கல்ல அந்த இரவு நேர ஊரடங்கு, அது எந்த அளவுக்கு கை கொடுக்கும்? நைட்டில் கர்ஃப்யூ வந்து ரபிஷ். அது வந்து அதுக்கு எந்த நைட்ல வைரஸ் வந்து அதிகமாக பரவறது இல்லை. உங்களுக்கு நைட்ல கர்ஃப்யூ போட்டா பாதிப்பு சமுதாய சோஷியல் எக்கனாமிக் பாதிப்பு குறைவுங்கிறதுனால போடுறதுனால ஒன்றும் அங்க போற நைட்ல அந்த மாதிரி க்ரௌடிங் இருக்கிற இடத்துல போட வேண்டியது இருக்கலாம். பட் கர்ஃப்யூ வந்து ரொம்ப அவசியமா இருக்கிறவங்க தான் இப்போ வெளியே போறாங்க. அவங்க ஒரு பெரிய கூட்டத்துல போறது இல்லை. பட் என்னன்னா, இந்த பப்ளிக் ரிலேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு நைட்ல போட்டா ஏதோ ஒரு இது லா கர்ஃப்யூங்கிறது லா அண்ட் ஆர்டர்ல நம்ம ஒரு ராயட் இருக்கு, நமக்கு ஒரு செக்யூரிட்டி பாதுகாப்புக்கு நைட் கர்ஃப்யூ போடுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த கர்ஃப்யூ வார்த்தையை வச்சுட்டு இந்த செக்யூரிட்டி அப்பாரட்டஸ் மனப்பான்மை இருக்குல்ல, அந்த மனப்பான்மையை வைராலஜிக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியாருது. என்ன இது பலது ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறது. அதனால கர்ஃப்யூ ஓகே, 40 போட முடியலனாலும் நைட்டாவது போடுங்க. தட் இஸ் பர்ஃபெக்ட் லாஜிக். ரேஷன் கடையை கொஞ்ச நேரம் திறந்து வைங்க. ஏன் கொஞ்ச நேரம் திறந்து வச்சாதான் கூட்டம் வரும். ஃபுல்லா திறந்து வச்சா கூட்டம் ஸ்ப்ரெட் அவுட்டா இருக்கும். பட் ஸோ த செக்யூரிட்டி மைண்ட் செட் இருக்குல்ல, செக்யூரிட்டி மைண்ட் செட்டை வந்து பப்ளிக் ஹெல்த்தை ரூல் பண்ணுதுன்னா யூ வில் லேண்ட் அப் வித் அ நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஒரு அவர் முன்ன சொன்ன ரவீந்திரநாத் சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல் பெட்ஸ்ல பிரஷர் வந்து ஆக்சிஜன் பெட்ஸ் போராத அளவுக்கு போயிடும்னு ஒரு நிலைமை வந்ததுன்னா அப்போ அதுக்கு ஒரு ஆன்டிசிபேட் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் முன்னாடில இருந்து லாக்டவுன் போடுறத நம்ம ஒரு மேஜர் ரோல் இருக்கு. அதனால லாக்டவுனை கம்ப்ளீட்டா நம்ம அந்த ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டோம்னு சொல்றதுக்கு இல்லை. பட் ப்ராப்ளம் வந்து பிப்ரவரிக்குள்ள அப்ப லாக்டவுனுக்கும் இதே ரேஞ்சில் போயிட்டு இருந்தா பிப்ரவரிக்குள்ள லாக்டவுனுக்கான வாய்ப்பும் இருக்கு, அப்படி சொல்லலாமா? அதுல 2 ஃபேக்டர் இருக்கு. எவ்வளவு கேஸ் நமக்கு ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு போக போறதுங்கிறது டிபெண்ட் பண்ணிருக்கு. சில ஃபிகர்ஸ் வந்து 40 டெல்டா வைரஸை விட 40% குறைவுன்னு இருக்கு. பட் நம்பர் ஆஃப் கேசஸ் ரொம்ப அதிகமா இருந்தா அந்த 40% கூட குறைவா இருந்தா கூட டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஒரு பீரியட்ல தான் நமக்கு கணக்கு. அதனால நம்ம வரவே முடியாதுன்னு சொல்ல முடியாது. எச்சரிக்கையோட அதை மேப் பண்ணிட்டு போகணும். அந்த இன்க்ரீஸ் அந்த ரேட்ல வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் கேசஸ் அதிகமா ஆச்சுன்னா நம்ம லாக்டவுனை யூஸ் பண்ண வேண்டியது இருக்கலாம். பட் இப்போ லாக்டவுன் பண்ணா மோஸ்ட் இன்எஃபிஷியன்ட். உனக்கு டிசீஸ் எங்கேன்னு தெரியாது, அதோட பாதிப்பு மச் மோர், அதனால வர கெயின் வெரி லிட்டில். அதனால இப்போ லாக்டவுனுக்கு கேஸ் இல்லை. அதை வந்து ஒரு சயின்டிபிக்கா பிளான் பண்ணி மாடலோட ஒர்க் பண்ணி அதை செய்ய வேண்டிய விஷயம். இந்த நைட் கர்ஃப்யூ, இந்த ரேஷன் ஒரு லிமிடெட் டைம்ஸ் ஓபன் பண்ணி இந்த நீஜருக்கு ரியாக்ஷன் இருக்குல்ல, பப்ளிசிட்டிக்காக செய்யக்கூடிய ஆர்டர்ஸ், அதுதான் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அது இதுக்கு ஒரு சயின்டிபிக் பேசிஸ் இருக்கு. அந்த பேசிஸை வச்சு சோஷியல் மிக்சிங் பேட்டர்ன்ஸ், ரேட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன், இதை பேஸ் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல்ல ஃப்ளட் ஆற நேரத்துக்கு முன்ன லாக்டவுன் பண்ணறதோட நம்ம லிமிட் பண்ணிட்டோம்னா we will get the best out of lockdown. Okay. All time solution இல்ல. Last resort. Okay. Is a weapon of last resort. தனவேல் சார், உங்ககிட்ட தான், இந்த ஒமிக்ரானை எதிர்கொள்றதுல நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்க கொஞ்சம் பின்தங்கி இருக்கோம்?
அதாவது வந்து என்னன்னா, நம்ம வந்து ரொம்ப இக்கட்டான காலகட்டத்துல அறிவுபூர்வமா ஆலோசனைகளை கேட்டு செயல்படுறோம். கொஞ்சம் வந்து அது கொஞ்சம் ஃப்ரீடம் ஆயிட்டு இப்ப பரவாயில்ல அப்படின்னு வந்ததுன்னா உடனே அரசியல் பூர்வமா திங்க் பண்றாங்க. ஒரே உதாரணம், பண்டிகை கால ஒழுங்கும் மத பண்டிகைகளுக்கான ஒழுங்கும் கடைபிடிப்பதுல அரசியல் காரணங்களுக்காக சில கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுகின்றன. இன்ஃபார்மலாவோ ஃபார்முலாவோ பல இந்தியா முழுக்க இருக்கிற சிச்சுவேஷன் நான் சொல்றேன். இதுல வந்து நீங்க இப்ப லாக்டவுனை பத்தி நம்ம பேசும்பொழுது முதல்ல வந்து பொதுமக்களுக்கு இருக்கிற விதிமுறைகள்ல இந்த கூட்டம் சேர்றதையே கொஞ்சம் குறைக்கணும். இப்ப இந்த பர்டிகுலர் ஒமிக்ரான் வந்து அதிவேகத்துல பரவுதுன்னு சொல்றாங்க. 4 வாரத்துல இவ்வளவு வந்திருக்கும் பொழுது இப்ப அடுத்து வர 1 மாத காலம் தொடர்ந்து பண்டிகை காலம், இதுவும் தேர்தல் காலமும் சில மாநிலங்கள்ல இந்த கட்டுப்பாடுகளை முழுமையாக அனுசரிப்பது பண்ண. இதுல வந்து அரசியல் காரணங்களோ அல்லது மத காரணங்களோ குறுக்கிடாத அளவிற்கு அரசாங்கம் ஒரு அறிவுபூர்வமாக நம்ம நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போது வந்து போதிய ஆலோசனைகளை நம்முடைய அறிவியல் சமூகங்கள் வழங்கி இருக்கிறாங்க. உயர்மட்ட குழுவும் வல்லுநர் குழுவும் சொல்லியிருக்கிறாங்க. தடுப்பூசிகளை பொறுத்தவரையில முதல்ல வந்து தேவை அதிகமா மக்கள் முன் வந்தாங்க, கையிருப்பு இல்லைங்கிற ஒரு நிலைமையில அரசாங்கங்களின் மீது அழுத்தம் நிறைய கொடுக்கப்பட்டது. மாநில மத்திய அரசுகள் மிக தீவிரமாக நடவடிக்கை எடுத்து திணறினாங்க. இப்போ வந்து பொதுமக்கள் அழுத்தம் இல்ல, கையில கொஞ்சம் இருப்பு இருக்கு, இன்னும் மக்கள் வரல, இவ்வளவு முகாம் போட்டுன்றதுனால அவங்க வந்து மேற்கொண்டு அந்த பாதியில நம்ம அழுத்தம் தர ஒரு இயலாத சூழல் இருக்கு. ஆகவே இந்த குறைந்தபட்ச இந்த 1 மாத வாய்ப்பை பயன்படுத்திக்கும் மீதி தடுப்பூசி போட வேண்டியவங்க அனைத்து தகுதி வாய்ந்த நபர்களும் முதல்ல அந்த கட்டத்துல வந்துடணும். இந்த முதல் கட்டம் வந்ததுன்னா அடுத்தது பூஸ்டர், சைட் பை சைடு பூஸ்டரை பத்தி திங்க் பண்றதுக்கு ஜனவரி 10க்கு பிறகு 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் முன்கள பணியாளர்கள் சொல்றாங்க. அது ஒரு நல்ல முடிவு. இதுல வந்து ஜனவரி மாதம் வரை இந்த அரசியல் காரணங்களை தவிர்த்து ஒரு ஒழுங்கான கட்டுப்பாடு அறிவியல் ரீதியாக அந்த வல்லுநர்கள் சொல்வதை கேட்டு நம்ம அது பண்டிகையா இருந்தாலும் மத சடங்குகளாக இருந்தாலும் அந்த கட்டுப்பாடுகளை நம்ம முழுமையா இருந்தாலும் இந்த இரவு நேர ஊரடங்கெல்லாம் தேவையில்லை. இந்த கட்டுப்பாடை முதல்ல நம்ம பண்ணியாகணும். இதை வந்து பொதுமக்கள் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்கணும். இதுல வந்து அரசியல் காரணங்களுக்காக நம்ம மாநில எந்த மாநிலங்களும் அரசியல் காரணங்களுக்காக இந்த தளர்வுகளை நம்ம விடக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவை எடுத்தாதான் இதை எதிர்கொள்ள முடியும். ஓகே 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 மேடம், இன்னும் கொஞ்சம் கூடுதல் கட்டுப்பாடு தேவைன்னு நினைக்கிறீங்களா ஒமிக்ரான் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு? இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல கொஞ்சம் கட்டுப்பாடோட தான் இது பண்ணனாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா பீப்புள் கொஞ்சம் அவேர்னஸ் கம்மியாயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு அசால்ட்னஸ் வந்துருச்சு. நம்ம தான் இன்னும் சொல்ல போனா 2 டோஸ் போட்டோமே நமக்கு வைரஸ் அட்டாக் ஆகாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படி இல்லைன்றது இப்போ புரிஞ்சு போச்சு. இப்போ அடுத்தது ஓமைக்ரான் வந்திருக்கு, 2 டோஸ் போட்டவங்களுக்கும் அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ அது இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த HLL நம்மளோட ஒரே பிரச்சனை என்னன்னா, ஒரு விஷயத்த ஒரு மாதிரி ஒரு சோசியல் மீடியால வைரல் ஆகும்போது மட்டும்தான் நம்ம பேசுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த HLL வேக்சின் ப்ரொடக்ஷன் சொன்னோன்னா அதை பத்தி ஒரு 2 மாசம் பேசணும், அப்புறம் அப்படியே விட்டுட்டோம். ஸோ அது மாதிரி இல்லாம ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் நம்ம கிட்ட ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட எல்லாமே இருக்கு. ஸோ அவர் ஹானரபிள் CM இஸ் ஆல்சோ டேக்கிங் மோர் இனிஷியேஷன். ஸோ நம்ம அதுக்கான HLL ஒரு வேக்சின் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த வைரஸை பொறுத்த வரைக்கும் இந்த 1 வருஷத்தோட இல்லை, இன்னும் மேபி 3-4 இயர்ஸ் கூட நம்மளோட ஜேர்னி பண்ணலாம். ஸோ நம்ம ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் இதுக்கு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் திங் ப்ரொடக்ஷன் ஆஃப் வேக்சின் இன் தமிழ்நாடு should be initiated. ஓகே 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 சுரேஷ், நிகழ்ச்சியோட வந்து நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். வேக்சினில் தான் எல்லாருமே வந்து நிற்கிறோம். ஆனால் வேக்சின் போட்டுக்காதவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன வந்து பூச்சி கடிச்சிருச்சு, நான் இந்த வேக்சினை போட்டால் அதனால் இன்ஃபெக்ஷன் ஆகிடும், இப்படிலாம் ஆளாளுக்கு ஒரு காரணங்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நீங்கள் உங்கள் வாயால் திரும்ப சொல்லுங்கள், யாரெல்லாம் வேக்சின் போடலாம் யாரெல்லாம் வேண்டாம் ஒரு தடவை சொல்லிடுங்க. வேக்சின் போடக்கூடாதுன்னு யாருமே கிடையாது. நாங்கள் வந்து பார்த்தாச்சு, லாஸ்ட் 1 இயராக பார்த்துட்ருக்கோம். எல்லாருக்குமே வேக்சின் போட்டாச்சு. எனக்கு இந்த மருந்து ஒத்துக்காது, அந்த மருந்து ஒத்துக்காது, எனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, ஏற்கனவே வேக்சின் போட்டு ப்ராப்ளமாக இருக்குது, யாருக்கும் எந்த ரியாக்ஷன்ஸும் வரலை. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தா வேக்சினுக்கு கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் கிடையாது. 2 நீங்கள் வந்து இன்னொரு கேள்வி கேட்டீங்க, வேக்சின் மட்டும் தானான்னு. 3வது அலையை தடுக்கிறதுக்கு லாட் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து தேவைப்படுது. நம்ம வந்து அதை பண்ணலான்னு தான் நான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டோஸ்லூசிமேப்ன்ற மருந்து லைஃப் சேவிங் மருந்து. இப்போ சப்போஸ் நமக்கு நம்பர் வந்தால் உங்கள் டோஸ்லூசிமேபோடைய ஃப்ரீலி அவைலபிலிட்டி கிடைக்க மாட்டேங்குது. இப்போ 1-2 பேர் தான் சிக்காக வராங்க, அவங்களுக்கே அது கிடைக்க மாட்டேங்குது, கஷ்டமாக தான் இருக்குது. 2 வந்து சில மருந்துகள், வைரஸ் மருந்துகள் பார்த்தீங்கன்னா இந்த மொல்னுபிரவேர் அண்ட் பாக்ஸ்லோவின் 2 மருந்து வந்திருக்கு. அது இந்தியாவில் வந்து இப்போ மொல்னுபிரவேர் வரதுக்கான சான்சஸ் உண்டு, பட் அந்த மருந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகும்னு தெரியல. ஆனால் இந்த பாக்ஸ்லோவின்ற மருந்து வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யுன்னு சொல்கிறாங்க. அதுக்கான அறிவிப்பு எதுவும் வர காணோம். 3 வந்து இப்போ ரெம்டெசிவிரோடைய ரோலே மாறி போச்சு. முன்னாடி ரெம்டெசிவிர் வந்து வேலை செய்யலைன்னோ, இப்போ ரெம்டெசிவிரை சீக்கிரம் கொடுத்து 3 நாள் கொடுத்தா வேலை செய்யன்றாங்க. ரெம்டெசிவிரோடைய ஸ்டாக் என்ன இருக்குதுன்னு தெரியல.
ப்ளஸ் வந்து இப்போ மோர் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்டிஜென் டெஸ்ட்டுன்னு இப்போ என்ன தான் வேக்சின் போட்டாலும் நமக்கு வருது. இப்போ இந்த 39 பேருக்கே வந்தது. ஏன் காரணம் அப்படின்னா அவங்க வந்து அந்த ஆன்டிஜென் டெஸ்ட்டை யூஸ் பண்ணணும். ஆன்டிஜென் டெஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்காது. வந்து ஒரு ரேபிட் டெஸ்ட் 5 மினிட்ஸில் பண்ணி நமக்கு இருக்கா இல்லையா, ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு கூட்டமான இடத்துக்கு போகிறோம், நம்ம அங்கே பண்ணிட்டு போனால் அந்த கூட்டத்தை அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து சில இன்னோவேட்டிவாக வந்து நம்ம வந்து வேவ் 3 டீல் பண்ணால் தான் முடியும். வேக்சின் ஒரு பார்ட், மாஸ்க் ரெண்டாவது பார்ட். பட் அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் பார்த்தா ஆன்டி வைரல் மெடிசின்ஸ் வந்து இப்போ ரெம்டெசிவிரோடைய ரோல் மாறி போச்சு. 3 நாள் கொடுத்தா போதும், முதல்லையே கொடுக்கணும். இந்த மாதிரி மூச்சு வாங்குற அளவுக்கு கொடுக்கக்கூடாது. ரெண்டாவது ரோல் வந்து இந்த புது வைரல் மெடிசின்ஸ் வந்துருக்கு. அதெல்லாம் இந்தியாவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ நாளாகவும் தெரியல. உங்கள் 1 or 2 months வரும்னு சொன்னால் அதுக்கான முயற்சிகளை வந்து கவர்மெண்ட் வந்து இனிஷியேட் பண்ணணும். 2 வந்து லைஃப் காக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த டோஸ்லூசிமா மருந்துகள் அது வந்து ஃப்ரீயாக கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அந்த மருந்துகளை வந்து ரெடி பண்ணால் தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகணும்னு நான் சொல்ல முடியும். நன்றி சார். நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் வேக்சின் தான். அதனால் தவறாமல் தடுப்பூசி எடுத்துக்கோங்க. நன்றி. இந்த வார்த்தை பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.